வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அப்படி அடிக்குது, கிச்சன்ல நின்று சமைக்க முடியல. ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ், ஈஸியான ரெசிபிஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எல்லாருக்குமே குவிக்கா பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் ரசவாங்கி அது பண்ணி காமிக்க போறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி. அந்த ஒரு ரசவாங்கி நம்ம பண்ணாலே போதும், அதுவே நம்ம சாதத்துக்கும் பசஞ்சு சாப்பிடலாம், அதுவே தொட்டும் சாப்பிடலாம். மல்டி பர்பஸாக நமக்கு அது யூஸ் ஆகிடும். இந்த ரசவாங்கிக்கு வந்து தொட்டு சாப்பிட்றது கூட நமக்கு எதுவும் தேவை இருக்காது, ஏன்னா அதுலேயே காயும் இருக்கும். அப்படி வேணும் அப்படின்னா நம்ம அப்பளம் பொரிச்சிக்கலாம், இல்லை வத்தல் ஏதாவது பொரிச்சிக்கிட்டா கூட அது கூட நம்ம தொட்டு சாப்பிட்றலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த கத்திரிக்காய் ரசவாங்கி ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் ரசவாங்கிக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். புளி சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற போட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 2 கரண்டி பருப்பு வேக வச்சதை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 200 கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி பாருங்க சதுரமா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். நம்ம இதுக்கு மசாலா அரைச்சிக்கணும் இல்லையா, அரைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரசவாங்கிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகட்டும். இப்போ இந்த கத்திரிக்காய் வதங்கிட்டு இருக்கு இல்லையா, இது தூக்கி அடுத்த ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இந்த கத்திரிக்காய் வேகட்டும். இந்த கத்திரிக்காய் வதங்கிறதுக்குள்ள இந்த ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வறுத்துப்போம். பாருங்க, பெருங்காயம் நல்லா பொரிஞ்சாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு செவக்க வறுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சிருக்கேன். இந்த மாதிரி பருப்பு லேசாக செவந்து வரும்போது ஒரு 3 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி விதை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்க, பருப்பு நல்லா செவந்தாச்சு, மிளகாய் நல்லா வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் துருவல்லேருந்து ஒரு 3/4 தேங்காய் துருவல் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கணும். இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஏன் ஸ்டவ் ஆஃப் பண்ணேன்னா பருப்பு நல்லா செவந்தாச்சு, நம்ம தேங்காய் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா நமக்கு பருப்பு தீய ஆரம்பிச்சிடும். இப்போ தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும், நல்ல ஒரு வாசனை வரட்டும். தேங்காய் பாருங்க நல்லா வறுபட்டாச்சு. தேங்காயில் இருக்கிற ஈரம் போகிற வரைக்கும் நான் நல்லா வறுத்துருக்கேன். இப்போ நல்லா வாசனை வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த புளி தண்ணி கொஞ்சம் பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு, பச்சை வாசனை போயாச்சு. நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கத்திரிக்காய் ரசவாங்கி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா துவரம் பருப்பு, இதை வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ரசவாங்கி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஸ்டவ்வில் வந்து அதே கடாய் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தேங்காய் துருவல் மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த சூட்லேயே வந்து லேசாக அப்படி வதக்கி விட்டுருவோம். தாளிப்பை ரசவாங்கியில் ஆட் பண்ணிடலாம். இனிமேல் ஸ்டவ் ஆன் பண்ணணும் அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான கத்திரிக்காய் ரசவாங்கி சர்விங்க்கு ரெடி. இந்த கத்திரிக்காய் ரசவாங்கியை நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பாருங்கள், நான் சூடான சாதம் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் ரசவாங்கியை நமக்கு தேவையான அளவு போட்டு, நம்ம வத்தல் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து நெல் பொரி பூசணி வத்தல், இது வந்து அவில் வத்தல், இது ரெண்டுமே வந்து நம்ம அடுப்பில் வைக்காமல் நம்ம ரெடி பண்ணோம் பாருங்கள். அந்த வத்தல் நீங்கள் பார்க்கலன்னா 2 வத்தலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள்.
சாதத்தோட நல்லா பிசைஞ்சு இந்த வத்தலை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வத்தலோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையான டேஸ்ட்டுங்க. செம்ம சூப்பரா இருக்கு. வெயிலுக்கு கிச்சன்ல நின்று சமைக்க முடியல பாருங்க, அவ்வளோ வேர்க்குது. சிம்பிளா அந்த மாதிரி ஒரு ரசவாங்கி பண்ணி 2 வத்தலோ இல்லைன்னா அப்பளமோ நம்ம பொரிச்சு வச்சுட்டோம்னா அதை தொட்டும் சாப்பிடலாம். இதே ரசவாங்கிய ஒரு ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், ஒரு தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். ஒரு சமையல் பண்ணா போதும், திருப்தியா நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.